அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 734 அப்பாத்தி 1734 பார்ட் 734. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் வந்து லே ப்ரொனோம் டொனிக். கடைசி அந்த போன வெள்ளிக்கிழமை மிச்சமே நான் இன்னும் கொஞ்சம் லே ப்ரொனோம் டொனிக் இருக்குது, அதை தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு என்னால் திங்கட்கிழமை அனுப்ப முடியலை, சாரி. வாலா, வெள்ளிக்கிழமை நான் வந்து 4 கேள்விகள் கேட்டிருந்தேன். நான் முதலாவது கேள்வி சென்னு சென்னு என்றா நாங்கள், நாங்களும் தான், நாங்கள் தான், நாங்களும், நாங்களும் தான், நாங்கள் தான் என்று வரும். செவ்வு என்றாலும் நீங்கள் தான், செம்வாண்டா நான் தான், முவா ஓசி என்றா நானும் தான், நானும் தான், நான் தான், அப்படி ரெண்டுமே அது பாசிபிலிட்டி. ஓகே, சரி. இந்த 4 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ரஃபிகா அவர்கள், ஜெயா அவர்கள், செல்வி அவர்கள், ஜெயமலர் அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், பத்மினி அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ முதல் 3 படித்தனாங்களே, நான் 3 ப்ரொனோம் டொனிக் எப்படி வரும். முதல் ப்ரொனோம், இந்த ப்ரொனோம் டொனிக், அதுக்கு பிறகு அதை எப்படி உட்டிலைசே பண்ணுறது, இந்த ப்ரொனோம் டொனிக்கை எப்படியெல்லாம் பண்ணலாம். முதல் ஷார்ட்டாக சொல்லலாம், ஒரே ஒரு ப்ரொனோம் சொல்லனா தனியாக சொல்கிறது, சேர்ந்து வந்து ஓசி அல்லது நோ ப்ளூ, அதுக்கு பிறகு சி என்ன அல்லது சிசம், அது மாஸ்க், இந்த மாஸ்கினா ஃபெமினா, ப்ளூரல், சங்குலியர், ப்ளூரியர், அதை கேட்ட மாதிரி வேறு. இப்போ 4ஆவதாக நாங்கள் படிக்க போகிறது வந்து ஆப்ரே இன் ப்ரேபொசிஷன். ஓகே, ஆப்ரே இன் ப்ரேபொசிஷன்டா உங்களுக்கு தெரியும். ப்ரேபொசிஷன் ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிட்டோம். ஷே, பியூர், அவெக், துவான், டர்யர், அவன், எல்லாமே ஆந்த்ர், ஆ, டர்யர் எல்லாமே வந்து சில ப்ரேபொசிஷன். சரியா, அந்த ப்ரேபொசிஷனோட ஒரு வசனம் வச்சு இந்த ப்ரொனோம் டொனிக்கையும் செய்ய போகிறோம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, il habite avec ses parents, il habite avec, இந்த avec தான் இங்கே ப்ரேபொசிஷன், ses parents. சரியா, இந்த வசனத்தை இப்போ நாங்கள் ப்ரொனோம் டொனிக்கு மாற்ற போகிறோம். இங்கே ப்ரேபொசிஷன் இருக்குது, அதே ப்ரேபொசிஷனோட வரும். ஆனால் இந்த சே பகம் என்றா நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா என்ன வரும், இல்ஸ், ஐஎல்எஸ் என்ன. அப்போ அந்த இல்ஸுக்கு என்ன வரும் ப்ரொனோம் டொனிக்கில் உ. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா il habite avec eux, அவ்வளோந்தான். அப்போ இந்த சே பகோங்க்கு பதிலாக நாங்கள் இங்கே உ போடுறோம். je suis amoureuse de கண்ணா, நான் வந்து கண்ணாவை காதலிக்கிறேன், அவரை விரும்புகிறேன். je suis amoureuse de கண்ணா. je suis அதையே amoureuse de lui, இங்கே ப்ரேபொசிஷன் வர்றதும் அதே தான், டு. ஓகேயா, அடுத்து இதை வந்து நான் உங்களுக்கு தமிழில் எழுதியிருக்கேன். இப்போ il habite avec ses parents, அவர் தனது பெற்றோருடன் வசிக்கிறார், he lives with the parents. il habite avec eux என்று வரைக்குள்ள அவர்கள், அவர் என்று வர்றது அது நாங்கள் மரியாதைக்கு போடுறோம். பட் இல்லைண்டேக்கு அவன் அவர்களுடன் வசிக்கிறான் அல்லது வசிக்கிறார். ஓகே, அவன் அன்றைக்கு. அதே மாதிரி je suis amoureuse de கண்ணாண்டா நான் கண்ணாவை காதலிக்கிறேன். je suis amoureuse de lui என்றா நான் அவரை காதலிக்கிறேன். ஓகேயா, இதை வந்து மாறி சொல்கிறது. இப்போ தான் அந்த ப்ரொனோம் டொனிக்கின்ற அந்த வித்தியாசம். இப்போ சேப்பாகோன்றதுக்கு இங்கே உ வருது, கண்ணான்றதுக்கு இங்கே லுய் வருது. அதே நேரம் ப்ரேபொசிஷனை முன்னுக்கு போட்டு சொல்கிறது. ஓகேயா, இதுவெல்லாம் விளங்கிட்டு தான் உங்களுக்கு. இனி அடுத்ததை பார்ப்போம். ஏன்னா இதோட இந்த பாடம் முடியுது. pour marquer un contraste, contrasteண்டா மாற்றமாக சொல்கிறது, மாறி சொல்கிறது. இப்போ எதிராக சொல்கிறேன்னு எடுத்துக்கொள்ளலாம் என்ன. இப்போ mon mari mange de la viande, mon mari mange de la viande mais moi je suis végétarienne. Ok, mon mari mange de la viande mais moi je suis végétarien. அண்டா இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், என் கணவர் வந்து இறைச்சி சாப்பிடுவார், ஆனால் நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன், நான் வந்து சைவ உணவு தான் சாப்பிடுவேன். அதைத்தான் சொல்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முவா. ஓகே, மொம்மரி. இப்போ நல்ல
ஜூஸ்வின்னு அங்கால வருது ஜூஸ்வி. அது காரணம் சொல்கிறேன், நான் வெஜிடேரியன் என்று. முவா இந்த காமா ஜூஸ்வி. அப்போ இங்கே அந்த முவான்றது வந்து உங்களுக்கு எல்லாம் பணம் துணிக்குள்ளே வருது. ஓ நோ, je ne parle pas anglais, moi je suis française. சரியா? நான் வந்து இல்லை, எனக்கு ஆங்கிலம் பேச je ne parle pasனா எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, நான் ஃப்ரெஞ்சுக்காரி என்று அந்த கான்ட்ரேராக சொல்கிறது. இப்போ இதில் சில பொக்காபில் வியோந்தெண்டா இறைச்சி, மரியண்டா கணவர், வெஜிடேரியன்டா சைவ உணவு சைவக்காரி என்ற வெஜிடேரியன். மாஞ்சே என்றது அந்த மாஞ்ச் பார்ல் வந்து மாஞ்சே பார்லே உண்ணுதல் பேசுதல், ஆங்கிலேண்டா ஆங்கிலம், ஃப்ரான்சேண்டா ஃப்ரெஞ்ச். சரியா? இவெல்லாம் இதில் உள்ள ஒரு சின்ன சின்ன பொக்காபில். அது மட்டும் இல்லை, இதில் இப்போ சேப்பார்கோண்டா அவர்களுடைய பெற்றோர்கள், அமுஹோசண்டா காதலர், என்ன காதலிக்கிறது காதலித்தல் என்றது. சரி, அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து இதுக்கா நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப வடிவாக விளங்கும். ஓகே, சரி, இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். இதோட இந்த ப்ரொனோம் டொனிக் வந்து முடிவடையுது. இனி உங்களுக்கு வேறொரு புதிய பாடம் தான். நான் அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸர்சைஸ் செய்துட்டு புதிய பாடத்துக்கு போகலாம். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து இப்போ மரி என்றா என்ன, மரி என்றதுக்குரிய ஃப்ரெஞ்ச், தமிழோ இங்கிலீஷ். அடுத்தது ஆங்க்லே, ஓகே ஆங்க்லே. அடுத்தது மோஞ்சே, மோஞ்சே. அடுத்தது வந்து வியோந்த். திருப்பி சொல்கிறேன், மரி, ஆங்க்லே, பார்லே, வியோந்த். மரி, ஆங்க்லே, பார்லே, வியோந்து. இந்த 4 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வா டூஸ் போன்ஜோக்னே. நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.